அப்போ இது மூணுமே சாதாரண மேங்கோவா அப்படின்னு பார்த்தா கோல்டன் மேங்கோ அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு உச்சம் வருடத்துக்கு ஒரு முறைலாம் இல்லை, 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் லாபம், கல்லை தொட்டாலும் லாபம், மண்ணை தொட்டாலும் லாபம், சிமெண்ட்டை தொட்டாலும் லாபம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அதுவும் சாதாரண லாபம் இல்லை பிரதர், உச்ச லாபம், நிகரற்ற லாபம். அதுவும் எதன் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு, இடம், பூமி, வேலை செய்யக்கூடிய நபர்கள் பிறகு புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நம்மாலும் நம்மளுடைய தொழில் ஜீவனத்தாலும் நூதனமான ஐடியாஸ், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாஜிஸ்டிக்ஸ், டிராவல்ஸ், இதன் மூலம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் லாபத்தை பெற முடியும். பதவி பறிப்போச்சு அப்படின்னா உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் கௌரவம், ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப், கார்ப்பரேட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார், தொட்டதெல்லாம் வெற்றி, மேலும் மேலும் வெற்றி. 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வரன், டீசெண்டான வரன், கௌரவமான வரன், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வழியில் சொல்லிக்கூட அளவுக்கு ஒரு உயர் அந்தஸ்தில், ஒரு உயர் குடும்பத்திலிருந்து மருமகன், மருமகள், கணவன், மனைவி வரக்கூடிய அமைப்பு. இதற்காகத்தான் இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யாரெல்லாம் திருமண வாழ்வுக்கு